தேடி சோறு நிதமும் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உள்ளன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிள பருவம் எய்து கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரின் கூற்றுக்கிணங்க நாங்கள் வரும் சமையல் கட்டோடு வீழ்ந்து போக மாட்டோம். மண்ணுலகம் மின்றி விண்ணுலகம் வரை சாதிக்காத துறைகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அத்துணை துறையிலும் சாதித்துக் கொண்டிருக்கும் எம் இன சிங்க பெண்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமையல் அறைதான் அவளது அலுவலகம், அன்பு மட்டும்தான் அவளது சம்பளம். என் அழுகையின் அர்த்தம் புரிந்த ஒரே டிக்ஷனரி அவள். நான் அழுதால் அவள் துடிப்பாள். என் பசியாற்ற அவளது இரத்தத்தையே உணவாக அளிப்பாள். நான் நேசித்த முதல் பெண்ணும் என்னை நேசித்த முதல் பெண்ணும் அவள். என் முகம் பார்க்கும் முன்னே, என் குணம் அறியும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்பே என்னை நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா. நான் ஒரு முறை அம்மா என்று அழைப்பதற்காக பிரசவ நேரத்தில் 1000 முறை அம்மா அம்மா என்று கதறியவள். தன் உயிரை பணயம் வைத்து எனக்கு உயிர் கொடுத்தவள் என் அம்மா. கடந்த ஆண்டும் கூட என் சுகவீனத்தால் எனது உடலை விட்டு போன என் உயிரை எனக்கு மீட்டு தந்து என்னை மீண்டும் பிறக்க செய்த என் தாய். நீ இல்லை என்றால் நான் இன்று இல்லை அம்மா. தன் அம்மா தனக்கு என்னவெல்லாம் செய்தாள் என்பதை மனிதன் உணர்வதில்லை. நாம் உணரும் போது அவள் உயிரோடு இருப்பதில்லை. ஓர் அம்மாவின் இறுதி ஆசை, என் மண்ணறையில் மீது உன் பெயரை எழுதி வை. உன்னை நினைப்பதற்கு அல்ல, உன்னை சுமப்பதற்கு. அதுதான் அம்மா. அம்மாவை மதியுங்கள். என் அம்மாவை வணங்குகிறேன். 1000 சண்டைகள் போட்டு வேறு ஒருவருக்கு சொந்தமான அன்று என் உடம்பை விட்டு உயிர் பிரிந்ததை போன்று என்னை தவிக்க விட்டு சென்றவள். அன்று நான் தாயை விட்டு பிரிந்த பிள்ளையைப் போல் அழுது புலம்பினேன். அன்றுதான் புரிந்தது, அது அக்கா தம்பி உறவு அல்ல, தாய் மகன் உறவு என்று. என் 2வது தாய் அவள். நான் 2000 வருடத்தில் நடக்க முடியாமல் படுக்கையில் இருந்த பொழுது நான் எழுந்து நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி நேர்ச்சியாக பெண்களின் ஆசை அணிகளில் ஒன்றாக தன் காலில் கிடந்த கொலுசை சலத்தி இனி வாழ்நாள் முழுவதும் இதை போடுவதில்லை என்று காணிக்கையாக செலுத்தி 20 ஆண்டுகள் ஆகி இன்று வரை கொலுசு அணியாமல் எனக்கு கடவுளை வேண்டி வரும் என் அக்கா. அக்கா, இன்னொரு முறை பிறக்க வேண்டும். நானும் நீயும் ஒரே வயிற்றில் இல்லை. உன் மடி தவழும் குழந்தையாய் பிறக்க வேண்டும் உன் வயிற்றில். என் அக்காவை போற்றுகிறேன். அன்புக்கு மட்டுமே அடிமை, தண்டிப்பதில் நீதிபதி, அரவணைப்பதில் தாய். யார் வீட்டிலோ இளவரசியாய் வாழ்ந்தவள் இன்று என் வீட்டில் ராணியாய் வாழ்ந்து கொண்டிருப்பவள். என் தாய் தந்தைக்கு அவர்கள் பெற்றெடுக்காத மகள். என் குழந்தை கூட என் கைப்பிடிக்காமல் நடக்க பழகி கொண்டது. ஆனால் இவள் இன்று வரை என் கரம் பிடித்து நடைபழகி கொண்டிருக்கிறவள். என் கடைசி காலத்தில் எனக்கு தாயாய் மாறக்கூடியவள். அவள்தான் என் 3வது தாய், என் மனைவி. என்னை தந்தையாக்குவதற்கு தன் தாய் தந்தையை விட்டு தனியாக வந்தவள். அவளை விட தைரியமானவர்கள் யாரும் இல்லை. என் முதல் குழந்தையை பெற்றெடுக்க மரணம் வரை சென்று வந்தவள். என் ஆசைக்காக, எனது 2வது குழந்தைக்காக உயிரை பணயம் வைக்கும் தைரியம் உலகில் பெண்களை தவிர தீவிரவாதிகளுக்கு கூட வருவதில்லை. எனக்கு தாரமாகி என்னை தந்தையாக்கிய என் உயிர் காதலி என் மனைவி. அவளை அரவணைக்கிறேன். கண்டித்து அன்பால் தண்டித்து என் மாற்றத்துக்கு காரணமாக வளர்ந்து வரும் என் குட்டி தேவதை. அவளின் அன்பு அதிகாரத்திற்கு உண்டான அடிமை. நான் சோர்ந்து போய் மனம் வெறுக்கும் போது தன் மடியில் என் தலை சாய்த்து என் கண்ணீர் துளியை தன் பிஞ்சு கரங்களால் துடைத்து விடும் என் 4ஆம் தாய் என் மகள். என் மகளை நேசிக்கிறேன். பெற்றவள் அல்ல அவள், ஆனால் பெற்றவள் போல் குறைகள் கேட்பவள். எத்தனை முறைப்பு, எத்தனை கோபங்கள், அத்துணையும் சகிப்பாள். பொறுமையாய் போதிப்பாள். நான் இருக்கிறேன் என்று தோள் தட்டுவாள். அடுத்தவருக்கு மனைவியான பின்பு என் மீது அக்கறை காட்டுவாள். அன்பாய், ஆறுதலாய், இன்பத்திலும் துன்பத்தில் என் தோளோடு தோள் கொடுப்பவள். அவள்தான் என் தோழி. ஒரு பெண் நெருங்கி ஒரு ஆணிடம் அதிக அன்பு வைத்து பேசினார். அது காதல் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தோழி என்ற உறவு உலகில் புனிதமானது. தயவு செய்து அந்த உறவுகளை கொச்சைப்படுத்தாதீர்கள். என் தோழியை நேசிக்க அழுது அடம்பிடித்து பள்ளிக்கு செல்லாத காலத்தில் என் வீட்டிற்கு வந்து கரம் பிடித்து அழைத்து சென்று என் கரம் பற்றி ஆனா ஆவனா எழுத்து அறிவித்து ஆண்டோனாக்கி எனது ஆசிரியர். அவர்கள் மட்டும் இல்லை என்றால் என் வாழ்க்கை இருண்டு அல்லவா போயிருக்கும்.
என் ஆசிரியையை வழங்குகிறேன். ஒரு ஆண் வளர்ந்து வரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இத்தனை பெண் உறவுகள் இருந்தால்தான் அவன் தன் வாழ்நாளில் முழுமை அடைகிறான். எனவேதான் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் கண்டிப்பாக ஒரு பெண் இருக்கிறாள் என்று கூறப்படுகிறது. பெண்கள் இல்லாவிட்டால் இந்த உலகமே இயங்காது. எனவே பெண்களை மதியுங்கள். நம் வீட்டில் உள்ள பெண்களைப் போலவே மற்ற பெண்களிடம் அன்பு காட்டுங்கள். பெண்களை வெறும் போதைப் பொருளாக பார்க்காமல் அவர்கள் மனதையும் பாருங்கள். மகளிர் தினத்தை மட்டும் கொண்டாடுவதை விட மகளிரை தினம் தினம் கொண்டாடுங்கள். பெண்கள் உயர வீடு உயரும், வீடு உயர நாடு உயரும், நாடு உயர நாமும் செழிப்போம். வாழ்க.